ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமி ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மாங்க சாமி. ஓம் நம சிவாய சாமி. சொல்லுங்க. அழிவில்லா தலைவர் வரான்னு சொல்றாங்க சாமி. அழிவில்லா தலைவர் வரான்னு சொல்றாங்க சாமி. ஆமாங்க சாமி. அது அவரு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, அவருக்கு ஆவலிங்களா, எப்போ வருவாருங்க சாமி? சாமி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி. சாமி இந்த வருடம் 2025 ஐயா வருவார் சாமி. சரிங்க சாமி. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா காத்துக்கிட்டு தான் இருக்கணும். பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், மக்களுக்கு பல 3ஆம் உலக போர்ல வருது சாமி. அதெல்லாம் நடக்கும். பல பொருளாதார நெருக்கடி, இது எல்லாமே வரும் சாமி இந்த உலகத்துல. ஐயா வர வரைக்கும் மக்கள் கொஞ்சம் துன்பப்பட்டுதான் ஆகணும் சாமி. சரிங்க சாமி. இப்போ அவரு எப்போ வருவாருங்க சாமி? சாமி 2025 வந்துருவாரு, கடைசிக்குள்ள வருவாங்க சாமி. சரி சாமி. அவர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமி. யாருக்குங்க? அழிவில்லா தலைவர்னு சொல்றீங்க சாமி. அது அவர் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா சாமி? அவருக்கு இன்னும் அவருக்கு ஐயா வராரு சாமி. அவரு கல்யாணம் ஆகாதவர் தான் சாமி. பூவுலகல்ல வந்து இந்த அவதாரம் எடுத்து இந்த 3ஆம் உலக போர் பல இன்னல்கள் எல்லாம் நம்ம மக்களை எல்லாம் மீட்டு ஒரு நல்வழி படித்து பிறப்படுத சாமி. ஐயாவுக்கு கல்யாணம் ஆகும். இன்னும் இப்ப கல்யாணம் ஆகாதவர் தான் சாமி ஐயாவுக்கு. ஐயாவுக்கு இதெல்லாம் அவங்களோட கடமைகள் எல்லாம் முடித்த பிற்பாடுதான் சாமி ஐயாவை திருமணம் பண்ணிக்குவாரு. முதல் மக்கள் நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு உலகத்தை கொஞ்சம் சரிநலப்படுத்தி தான் ஐயாவுக்கு அப்புறம் 2ஆவதா சாமி திருமணமே நடக்கும். இப்ப அந்த பெண்ணு இருக்குங்களா சாமி? அது பிறந்திருப்பாங்களா, எங்க இருப்பாங்க, எப்படிங்க சாமி? சாமி நீங்க அதை பத்தி தெரியும். நீங்க கந்தன் கருணை படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருங்க சாமி. கந்தன் கருணையில எப்படி சாமி முருகப்பெருமான் அப்பா எப்படி இந்த இலங்கேசன் அவரை அடிச்சு அவங்களெல்லாம் இது பண்ணி சூரசம்சாரம் செய்து அப்புறம் தான் சாமி அதே மாதிரிதான் ஐயாவுக்கும் அதே மாதிரி சரக்கர்கள் எல்லாம் அழித்து பிறப்படுதான் சாமி. எல்லா மக்களுக்கு நல்வழி கொடுத்து பிறப்படுதான் சாமி. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கந்தன் கருணை எப்படி சாமி அதே மாதிரிதான் சாமி நடக்கும். சூரசம்காரம் பண்ணி இதெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்திட்டு அறுக்கரெல்லாம் அழிப்பாரு. அடுத்ததுதான் சாமி ஐயாவுக்கு கல்யாணம் நடக்கும். முருகப்பெருமானா அவதாரம் எடுத்து வரார் சாமி. சரி சாமி. அந்த பெண்ணும் சாமி பூ உலகில் அம்மாவும் பிறந்திருக்கிறாங்க. சரி சாமி. அம்மாவும் பிறந்திருக்கிறாங்க. இன்னும் அம்மாவுக்கு யாருன்னு அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா ஐயாவுக்கு யாருன்னு தெரியும். அம்மாவுக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் சாமி பக்குவம் இருந்தா ஐயாவை சொல்லுவாரு. அம்மாவுக்கு பக்குவம் இருந்த சமயம் ஐயாவை ஒரு தெளிவு கொடுத்தா நம்ம கடமைகளை என்னன்னு அவங்க வழிகாட்டுவாங்க. அந்த பக்குவம் இல்லைன்னு சாமி ஐயா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஐயாவுக்கு எல்லாம் தெரியும் சாமி. தெரியும் நம்மளுக்கு எல்லாம் ஐயாவை நம்மளுக்கு சொன்னதுனால சிவபெருமான் அப்பாவே ஐயா இவருதான், அம்மாவை இவங்கதான் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாதுங்க சாமி. இவங்கதான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஐயாவுக்கு தெரியும். நம்ம அழிவுலா தலைவர் ஐயா வரல சாமி. அது 19வது சித்தர் அவதாரம் சாமி. எல்லா மக்கள் ஒரு இந்த அவதாரம் அந்த அவதாரம் என்று ஏதோ அவதாரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 19வது அவதாரம் சித்தர் ஐயா சித்தர் யுகமா இந்த உலகத்துல ஐயா காலடி வைக்கிறாங்க சாமி. இந்த யுகத்துல சாமி 19வது அவதாரங்கிறது சாமி சித்தர் யுகங்கிறது எல்லா மக்களுக்கும் ஞானம் கிடைக்கும். எல்லா மக்களும் ஞானம் நம்ம முக்தி நிலை ஐயா நம்ம வழிநடத்தி எல்லா மக்களுக்கும் முக்தின்னு என்ன, அந்த முக்தி நம்ம அடுத்த பிறவா நிலை வர்றதுக்கு இல்லாம முக்தி நிலைக்கு ஐயா நம்ம ஞானத்தை கொடுத்து உபதேசம் கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டு போய் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க சாமி. இப்போ முத்தி நிலையை அடையாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் மக்கள் அதை உணர முடியாத கொஞ்சம் சாமி. இந்த உலகத்துல டோட்டலா யாருமே அடைய முடியாது சாமி. இது யாரும் அடையறதுக்கு போனாலும் விட மாட்டாங்க. இந்த அரக்கணுங்கள் இருக்கிறாங்க சாமி. அரக்கரங்கள்ல இதுக்குள்ளேயேதான் இருக்கிறாங்க எல்லாமே. இந்த அரக்கனுக்கு ஒரு ஆத்மா முக்தி நிலை அடைய விடக்கூடாது. அதுதான் அவனோட குறிக்கோள். அவனுக்கு எந்த ஆத்மா முக்தி அடையக்கூடாது. அப்படி அடையிற மாதிரி இருந்தா அவங்கள ஆளையே காலி பண்ணிடுவாங்க. இப்ப இறைவனுக்கு அவங்களுக்கு அந்த அரக்கருக்கு தான் சாமி சண்டை. ஆனா மக்களை முக்தி அடையக்கூடாது. ஒரு ஆத்மா கூட அங்க இறைவன் கிட்ட போகக்கூடாதுன்னு அவன் குறிகள். அதுதான் சாமி. இந்த உலகத்துல மாயேங்கிற வலையை வச்சுதான் அவன் தான் சாமி.
அந்த ஆத்மா வந்து எப்படி முத்தி நிலையை அடையாத இருக்கிறது வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா சாமி? அப்படி சாமி அதுதான் சாமி, மாயங்கிற ஒரு உலக வலைய விரிச்சு வச்சிருக்கான். இது ஒருத்தர் கூட அடைய முடியாது. அவங்க அடையிற மாதிரி தெரிஞ்சா அவங்கள விட மாட்டாங்க. சரி சாமி. இந்த உலகத்துல எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் சாமி. எல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஆத்மா வந்து முக்தி அடைய மட்டும் எந்த மனிதன் முக்தி அடைய விட மாட்டான். அந்த உயிரை கொல்லதான் பார்ப்பாங்க. முக்தி நிலை அடையுன்னு நினைச்சாங்க அவங்க தெரிஞ்சுதான் அவங்களை கொல்லதான் பார்ப்பாங்க. அதேதான் சாமி ஐயாவுக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்துட்டு. அந்த ஆசைங்கிற வாழ்க்கையில கொண்டு விட்டுறாங்க. அதனால அந்த முத்தி வந்து அவங்க பெற முடியறது இல்ல. ஆசைங்கிறது இங்க நம்ம பிறப்புல இருந்தே நம்ம வளர வளர ஆசைகளை வளர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பெத்த தாய்க்கு அப்பாவுக்கும் தெரியாது, அவங்களும் மாயே தான். அதனால அவங்களுக்கும் தெரியாது, எல்லாம் மாயே ஒரு வளர்ப்புலதான் வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல சாமி. அதனாலதான் யாருக்குமே தெரியாம போயிடுது. அந்த மாயங்கிற வளர்ப்புல எப்படி கொண்டாடுறோம், அந்த அரக்கனாக உருவாக்கப்பட்டது சாமி. அவன் செஞ்ச வேலைதான் சாமி. இந்த உலகத்துல மாயங்கிற வச்சு யாருக்குமே முக்தின்னு என்ன ஆன்மானே என்ன தெரியாது. இந்த உலகத்துல சொல்லுவாங்க சாமி உயிர்னு தான் சொல்லுவாங்க. அதான் ஆனா ஆன்மானு யாருமே சொல்றோம். ஒரு உயிர் ஒரு மனிதன் செத்துட்டான சாமி அவனோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி மாத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மா பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி இருந்தா அந்த ஆன்மான் என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆன்மானே என்னன்னு உணர்ந்திருப்பாங்க. ஆன்மானு என்ன எல்லாம் விட தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த அரக்கனாக என்ன இதையே மாத்தி வச்சிருக்கான், உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆன்மாங்கிற சொல்லையே வந்து மறைச்சி இருக்கிறாங்க சாமி. சரி சாமி. சரி சாமி. ஓம் நமச்சிவாய சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.